இயற்கை வளங்களான மலைகளை பற்றி தான்ப்பா நம்ம பேச போகிறோம். அதை பற்றி நேற்று பார்த்தோம்னா சட்டசபையில் பேச்சு. நேற்று என்ன பார்த்தோம்னா நம்ம டிவிகே டெண்டல் பிரபு இருக்கார்ல, அவர் தான் அதை கையில் எடுத்திருக்காருப்பா. எக்கச்சக்கமான மலைகளை காணோம் அப்படின்னு அதுக்குள்ள ஆதாரத்தோடு ஃபோட்டோலாம் கொண்டாந்து காமிக்கிறாரு. அதில் ஒரு மலை என்ன கேட்டால் மதுரைக்கு பக்கத்தில் இருக்க சக்கரை மலை, ஒத்தக்கடை தாண்டும் போது இருக்கும் அந்த மலை. பார்த்தோம்னா கேக்கு வெட்டின மாதிரி வெட்டி பாதி மலையை தின்னு விட்டாங்க. என்ன இதை இது நான் எனக்கு தெரிஞ்சு இதை ஒரு மலை சொல்லும்போது அப்படி கூர்மை எனக்கு காதில் விழுந்துச்சு. நம்ம அந்த பக்கம் போயிருக்கனால பார்த்துருக்கோம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான மலைகளை அழிச்சிருக்காங்க இப்போ இந்த 10 வருஷத்துக்குள்ள. கிட்டத்தட்ட அவர் சொல்கிறார் பார்த்தோம்னா ஒவ்வொரு மலைகளும் 25 ஏக்கரு 12 ஏக்கரு அந்த மாதிரி இருந்த இடத்த பூரா விற்று பூரா வெளிநாட்டுகளுக்கு விற்று தின்னு விட்டாங்கப்பா. இந்த மலைகள்லாம் எப்போ உண்டாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் மனிதன் தோன்றதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 325 லட்சம் கோடி வருடாங்களுக்கு முன்னாடி தோன்றின மலைகள் அப்படின்னு சொல்லி ஆதாரபூர்வமாக இவர் நம்ம பிரபு சொல்லிட்டு இருக்காருப்பா. பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப வயிற்றுச்சலாக இருப்பா. நம்ம சொல்லுவோம் நம்ம பிள்ளைகளுக்கு, இந்த இடத்துல ஒரு மலை இருந்துச்சுப்பா, அந்த மாதிரி ஒரு மலை தெரியுதா, அது நாங்கள் சின்ன பிள்ளையிலே பார்த்துருக்கோம், இங்கிட்ட ஒரு தெரியுதா, இதுவும் ஒரு மலை போய் இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்கான இயற்கை வளங்களே இல்லாமல் இந்த 10 வருஷத்தில் எல்லாத்தையுமே எப்பிச்சு தின்னு பூரா காசாக்கி வச்சுருக்காங்க. நீங்கள் நம்ம சொல்கிற மாதிரிப்பா தீய சக்தி அப்படிங்கிறது நம்ம தலைவர் சொன்னார்ல, அதில் என்ன தப்பாக போச்சு? உள்ளத்தானே சொல்லியிருக்காரு, தீய சக்தியை ஒழிக்கணும் ஒரு வழியை ஒழிச்சு தொலைஞ்சாச்சு. இவங்களை ஒழிச்சதோடு இத்தோடு அவங்களை கலட்டி விட்டதோடு சரி. இடைத்தேர்தல் வர்றதுக்கு அவங்க மனப்பால் குடிச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா. நாங்கள் வந்துடுவோம், 234 தொகுதியில் நாங்கள் வருவோம்னு சொல்கிறி. மக்களே நல்லா யோசனை பண்ணுங்க. இனிமே இவங்க வந்தாங்கன்னா நாங்கள் எங்கள் காலத்தில் 10 வயசில் கப்ப கலங்கு தின்னதே உயிர் பொழைச்சோம், அதே மாதிரி ஒரு இதை கொண்டாந்துருவாங்க. பிறகு பார்த்தோம்னா அஜித் ஒரு படத்தில் சொல்லுவார்ப்பா, அத்திப்பட்டிக்கிற கிராமத்தை காணோம் மேப்பிளே இல்லைன்னு சொல்லி ஒரு படத்தில் சொல்லியிருப்பார். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி நிலைமை மேப்பில் நம்ம தமிழ்நாடு இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற நிலைமை நீங்கள் கொண்டாந்துடாதீங்க. கரெக்டாக யோசனை பண்ணி அடுத்த எலெக்ஷன்லேயும் நம்ம தலைவர் தான் இருக்கணும். அடுத்த எலெக்ஷன் மட்டும் இல்லை, அடுத்தடுத்து வார பீரியடுகளையும் காலங்களிலும் தமிழ்நாட்டுக்காண்டி தமிழ்நாட்டு மக்களுக்காண்டி இந்த அமைச்சர்களும் நம்ம முதலமைச்சர் தான் இருக்கணுங்கிறக்காண்டி நீங்கள் கரெக்டாக யோசனை பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், இதுலேருந்து கொஞ்சம் கூட அடி பழகிறாதீங்க. அப்போ தான் நம்ம உயிரோடு இருக்க முடியும். நம்ம சந்ததிகளும் நல்லா இருப்பாங்கப்பா. கமெண்ட்ஸில் உங்களை பதிவு பண்ணுங்கள்.